Good morning students, I am MRK. Today 12th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 12 12th discrete mathematics 12.1 exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9th sum very important sum, only 5 marks sums மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக அதை மட்டும் படிச்சுக்க, இதையாவது படிச்சுக்க, ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே படிச்சுக்கிறணும். ஏன்னா ரொம்ப கம்மியான கணக்கு தான் உனக்கு நான் அதில் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ சரியா. தெரியாத பக்கத்தில் ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டுக்க, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டுக்க. ஓகே ரைட். 9th சம் ஒரு மேட்ரிக்ஸ் சம் மாதிரி கொடுத்துருக்கு. கிவன் என்ன கொடுத்துருக்கோ அது முதல்ல எடுத்துகிட்டு வரணும். கிவன் என்ன கொடுத்துருக்கோ அதை எடுத்துகிட்டு வா. என்ன கொடுத்துருக்குன்னா செட்டு எக்ஸுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சச் தட் எக்ஸு பிலாங்ஸ் டு ரியல் நம்பரில் வந்து 0 கிடையாதுன்னு அர்த்தம். ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக கொடுத்தது வந்து ஒரு எம்ன்ற செட்டுக்குள்ளே கொடுத்துருக்கு. எல்லாமே எம் அப்படின்ற செட்டில் கொடுத்துருக்கு. ஒரு சாம்பிள் கொடுத்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எடுக்கணும். இப்போ ஏன்னா உனக்கு க்ளோசர் அப்படின்னு சொல்ல இல்லை, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, க்ளோஸ்டுன்னு சொன்னாலும் சரி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம 2 எடுக்கணும்னு சொல்கிறோம்ல. எம் இஸ் க்ளோஸ்டு அண்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெதர் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வந்து க்ளோசர் அப்படின்னு எடுத்தோம்னா, க்ளோஸ்டு எல்லாம் ஒன்று தான்டா, எம் இஸ் க்ளோஸ்டு அவனே சொல்லிட்டான். அப்போ 2 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். லெட் 2 மேட்ரிக்ஸ் எடுப்போமா. ஒன்று ஏன்னு எடுப்போம், எக்ஸு 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 எக்ஸு. ஒன்று பின்னு எடுப்போம் சரிங்களா. ஒய் 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 எடுத்துட்டு ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 அப்படின்னு எழுதிக்க சரியா. ரைட்டு. இதில் ஏபின்னு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எக்ஸு 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 ஒய் 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 மல்டிப்ளை பண்ண தெரியுமில்ல. எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ரோ பை காலம். அதே மாதிரி எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் உனக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய். ஓகே. அப்போ என்ன வரும், 2xy 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 2xyன்னு வருது சரியான்னு பார்த்துக்க. பிலாங்ஸ் டு எம் அப்படின்னு அர்த்தம் சரியா. therefore என்னது, க்ளோசர் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். க்ளோசர் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். TRUE க்ளோசர் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. க்ளோசர் இஸ் ட்ரூ. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன வரணும், கம்யூட்டேட்டிவ் வரணும், அசோசியேட்டிவ் வரணும். ஓகே. ரெண்டாவதுக்கு கம்யூட்டேட்டிவ் பரிமாற்று பண்பு. A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் ஏன்றது கண்டிஷன். அதாவது லெட்டு ஏன்னு ஒன்று எடுக்கிறேன், எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், பின்னு ஒன்று எடுக்கிறேன், ஒய் 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 ஒய்ன்னு எடுக்கிறேன். இதில் ஃபார் ஆல் எக்ஸும் ஒய்யும் எக்ஸ் ரியல் நம்பர் தான், ஆனால் எக்ஸப்ட் 0 அப்படின்னு அர்த்தம் சரியா. எக்ஸப்ட் என்னது 0 அப்படின்னு அர்த்தம். அதனால் எக்ஸப்ட் 0 ரைட். ஓகே. இப்போ கம்யூட்டேட்டிவ்னு சொன்னோம்னா ஏபியை மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸு இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு 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 ஒய் 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 இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2xy 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 தான் வரும். இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா பிஏக்கு ஈக்குவல் தான் இது. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ பிலாங்ஸ் டு எம். therefore கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். ஓகேயா. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ்னா தம்பி 3 எடுக்கணும்டா தம்பி. லெட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும் சரிங்களா, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும், சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஃபார் ஆல் x, y, z belongs to
ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 அப்படின்னு எழுதிக்கிறேன்னா இது எக்ஸு 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 ஒய் 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 இசட் 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 அசோசியேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் satisfied அப்படின்னு எழுதிடலாம். தட் இஸ் அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் எப்பொழுதும் ட்ரூ ஆல்வேஸ் ட்ரூ அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதணும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதிக்க சரியா சொல்கிறது. தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் செய்யணும் அவசியம் இல்லை. இது ஆக்சியம் அல்லது ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.